பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சேகர். இன்றைக்கி தென்காசி மாவட்டத்துக்கு புதிய மாவட்ட தலைவராக அண்ணன் ஆனந்தன் ஐயாச்சாமி அவர்கள் புதுசாக பதவி ஏற்றுக்கிட்டார். அங்கே போனோம். மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக மிகப்பெரிய வலிமையான இளமையான ஒரு தலைவர் வந்திருக்காரு. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தளவு இனிமேல் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சா மட்டும்தான் நம்மளை எதிர்க்க முடியும். அந்த லெவலுக்கு ஒரு வலிமையான தலைவர். எப்படி செயல்படணும். ஏன்னா அமெரிக்காவில் இண்டலில் சிஓவாக இருந்தவர். அவருக்கு தெரியும் எப்படி அவருக்கு கீழே உள்ளவங்களை எப்படி வேலை வாங்கணும், திறமையானவங்க யார். இந்த திராவிட கட்சிகள் தமிழகத்துக்கு எவ்வளோ கேடு கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 திராவிட கட்சிகளால் தென்காசி மாவட்டத்துக்கு இது வரைக்கும் ஒரு நன்மையும் ஒன்றும் கூட வந்ததில்லை. அதெல்லாமே அருமையாக தெளிவாக மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னார். இளைஞர்களுக்கு எப்படி வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும், அப்புறம் ஏழை எளிய மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த என்ன பண்ணணும், இளைஞர்களை இந்த போதைப்பொருள் பழக்கத்திலேருந்து எப்படி வெளியே கொண்டு வரணும், போதைப்பொருள்லேருந்து அவங்க போதைப்பொருள் அதுக்கு அடிமையாகாமல் ஒரு நல்ல வேலை சம்பளம், அவங்க குடும்பம் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டாலே நல்ல சம்பளம் கிடச்சாலே அவனுங்க இந்த தேவையில்லாத வேலைகளை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு மிக அருமையாக தெளிவாக பேசினார். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நேற்று கூட ஒரு பெண் காவலர், அதுவும் ஏடிஜிபியாக இருக்காங்க, கல்பனா நாயக்னு ஒரு ஏடிஜிபி, அப்படி ஒரு காவல்துறையில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் தான் ஒரு பெண் காவல்துறை அதிகாரிகள்கிட்டருந்து ஒரு செயினை பறிச்சுட்டு போனாங்க. இப்படி குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு காவல்துறை உயர் அதிகாரிக்கே இந்த நிலமைனா, அப்போ சாதாரண நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்கு எப்படி இந்த காவல்துறை எப்படி பாதுகாப்பு கொடுக்கும், இந்த அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கும்? அதனால தான் நாங்கள் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இந்த டிஎம்கே கட்சி என்றைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கட்சினா அது டிஎம்கே கட்சி தான், அப்போ இருந்து இப்போ வரைக்கும். ஏன்னா இவங்க டிஎம்கே கட்சிக்காரங்களே ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும், இவங்க வேறு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஈவேரா ராமசாமின்னு சொல்லுவாங்களே இவங்க பெரியாருன்னு, அங்கேருந்து ஆரம்பிக்கும். 72 வயசில் 26 வயசில் பல கல்யாணம் முடிச்சுக்கிட்டு எந்த பெண்களும் கல்யாணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு இந்த பெண்கள் மத்தியில் தவறான கருத்தை பரப்ப வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நம்ம தமிழக கலாச்சாரத்தையே கெடுத்து குட்டிச்சோராக்குனா இந்த அங்கேருந்து வருது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஏன்னா நீ யார் கூட எவன் கூடனாலும் போ, உனக்கு தோணும் நீ தாலி கட்டணும், தாலி உனக்கு இடைஞ்சல் அப்படின்னு சொல்லி நம்ம பெண்களோட அவங்களோட ஒரு பாதி பெண்கள் இப்போ ஒரு கெட்டு நாசமாக போனதுக்கு காரணம் யாருன்னா இந்த திராவிட கும்பல் தான். அந்த கும்பல் இப்போ எங்கே நிற்கின்னு பார்த்தீங்களா? ஒரு உயர் காவல்துறை அதிகாரிக்கே இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. அப்புறம் எப்படி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கிடைக்கும்? அப்புறம் அந்த ஈசிஆரில் 3 பெண்களை சேஸ் பண்ணி போய் பிடிச்சிருக்கான். அந்த காவல்துறை கொடுத்த அறிக்கையை பார்த்தீங்களா? அன்னைக்கே அவனை பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டிருந்தா அவன் குடிச்சிருக்கானா குடிக்கலையா என்ன மோட்டிவ்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் இனிமேல் இப்படி சொல்லிட்டேன்னா டிஎம்கே ஆட்சி கெட்ட பேர் வந்துடும், அதனால் இப்படி சொல்லுன்னு அவங்களே குற்றவாளிகளவே மாற்றி சொல்ல வச்சுருக்குறாங்க. அப்போ எந்த லெவலுக்கு இந்த டிஎம்கே அரசாங்கம் பெண்களுக்கு எதிராக இருக்குன்னு தமிழக மக்களை நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அப்புறம் என்னென்னா, இந்த டிஎம்கே அரசாங்கத்தை பற்றி பிஜேபியை பற்றி இந்த டிஎம்கே அரசாங்கம் மக்கள்கிட்ட முஸ்லீம்கிட்டையும் கிறிஸ்தவங்ககிட்டையும் ஐயோ அவங்க எதிரின்னு சொல்லியே மக்கள்கிட்ட தவறான ஒரு பரப்புரையை பரப்பி வச்சுருக்காங்க. அப்போ பிஜேபினாலே ஒரு மதவாத கட்சியோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவங்க பண்ணுறது என்னது? பிஜேபி பண்ணுறது என்ன மதவாத கட்சி? திருப்பரங்குன்றத்தில் நம்ம தமிழர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 படை வீடில் திருப்பரங்குன்றம் தான் முதல் வீடு. அது முருகன் வீடுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை முஸ்லீம்களும் ஏற்றுக்குருவாங்க. ஏன்னா நல்ல முஸ்லீம்கள் யாருமே அவங்களுக்கு உண்மை உன் உரிமையை நீ விட்டு கொடுக்க வேண்டாம், எந்த இடத்துலையும் உங்களோட உரிமையை விட்டே கொடுக்க வேண்டாம். அது அவங்களுக்கே தெரியும். எத்தனையோ முஸ்லீம் சகோதரர்கள் இப்போ நம்ம பிஜேபியில் அண்ணாமலை தலைமையில் இணைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதத்துலேயுமே இந்த பிஜேபி அரசாங்கம் அவங்களோட வழிபாட்டு முறையிலையோ அவங்களோட இதுலேயும் எந்த விஷயத்துலையும் பாரதிய ஜனதா கட்சி தலையிடாது.
உன் மதம் உனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் எங்கள் மதம் எங்களுக்கு. ஆனால் இந்த டிஎம்கே அரசாங்கம் இந்த மக்களுக்கு 4 வருஷமாக எதுவுமே பண்ணவே இல்லை. அது முஸ்லீம்களுக்கே நல்லா தெரியும். அதுவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள். இப்போ பாருங்க, அன்னைக்கு தான் அண்ணா யூனிவர்சிட்டி பள்ளிகள் அதுக்கு வாரம் அண்ணா நகரில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரியை ஒரு 7 டிஎம்கேக்காரங்க சேர்ந்து பாலியல் வன்முறை பண்ணியிருக்கிறான். ஒரு வாரம் கூட ஆகலை, அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது. அப்புறம் ஒரு வாரம் கூட ஆகலை, தஞ்சையில் ஒரு ஸ்கூலில் ஒரு பள்ளி மாணவி இது பண்ணி தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டிருந்தாங்க. 2 நாள் கூட ஆகலை, ஈசிஆரில் அந்த 4 பேர் டிஎம்கே கொடி கட்டின காரில் 4 பேர் சேஸ் பண்ணி அவங்கள துன்புறுத்திருக்காங்க. அது ஒரு வாரம் கூட ஆகலை, ஒரே நல்ல 8 செயின் அறுப்பு. அதில் ஒரு காவல்துறை பெண் அதிகாரி. இப்போ நேற்று பாருங்கள், ஒரு உயர் காவல்துறை ஏடிஜிபியாக இருக்கிறாங்க கல்பனா நாயக்குன்னு, அவங்கள கொலை செய்ய முயற்சி நடந்திருக்குது. எல்லாம் டிஎம்கேக்காரன் தான். முஸ்லீம் சகோதர சகோதரிகளே, இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சண்டை இழுத்து கூட இந்த டிஎம்கே அரசாங்கம் முனைப்போடு செயல்படுது. திருப்பரங்குன்றத்தில் இத்தனை வருஷமாக இல்லாமல், திருப்பரங்குன்ற மலை ஆதி காலத்திலேருந்தே முருகனோட 6 படை வீடில் வீடு திருப்பரங்குன்றம். அது எல்லா முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கும் தெரியும். ஆனால் இந்த டிஎம்கே அரசாங்கம் மத கலவரத்தை உண்டி பண்ணி விட்டு உங்கள்கிட்ட இருந்து அவங்க உங்களுக்குன்னு இது இந்த 4 வருஷம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? நீண்ட நாள் நாங்கள் அவங்களோட தேர்தல் வாக்குறுதியாக என்ன கொடுத்துருந்தாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நீண்ட நாள் சிறைவாசிகளை ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொன்னாங்களா இல்லையா? விடுதலை பண்ணிடுவோம்னு சொன்னாங்களா இல்லையா? இப்போ பண்ணியிருக்காங்களா? நல்ல முஸ்லீம்கள் தமிழகம் ஒரு அமைதி இவங்க மத கலவரத்தை தூண்டி இந்த நல்ல கையில் எடுத்துட்டாங்க. எப்படியாவது மத கலவரத்தை தூண்டி விடணும். உங்களுக்கு உங்கள் மதமோ உங்கள் இதோ உங்களுக்கு முக்கியம்னா அதே மாதிரி தான் இந்துக்களுக்கும். திருப்பரங்குன்றம் 6 படை வீடில் ஒரு வீடு. அது அதில் அவங்களோட நீங்கள் எப்படி உங்கள் மசூதிக்கு எதுக்குள்ளேயோ கை வச்ச விட மாட்டிங்களோ அதே மாதிரி தான் அதுவும். இது தேவையில்லாத பிரச்சனை. இந்த டிஎம்கேக்காரன் அவன் ஆட்சியில் எதுவுமே பண்ணவே இல்லை, மக்களுக்கு எந்த நல்லதும் பண்ணலை. உங்களுக்கும் சேர்த்து தான், முஸ்லீம்களுக்கும் சேர்த்து தான் எதுவுமே பண்ணலை. அவங்க சொல்கிற ஒவ்வொரு பெண்களோட கருத்தும் உங்களுக்கும் தான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்குமே நடக்கும். இப்போ இந்துக்களெல்லாம் ஒற்றுமையாகி ஒரே இதில் இருந்துக்கிட்டாங்கன்னா அடுத்து அவங்கக்கிட்ட சேர்ந்துக்கிட்டு உங்களை இது பண்ணுவாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை உங்களுக்கும் ஏற்படும். இது நீங்கள் தான் சொல்லணும். நீ எதுக்கு தேவையில்லாமல் மத கலவரத்தை தூண்டி விடுறா வைக்க? இது நம்ம மசூதிக்கு முன்னால் பண்ணி அடித்து கொண்டாலும் வச்சாலும் நம்ம ஏற்றுக்குருவோமா? அது நம்ம மதத்துக்கு எப்படி தப்போ அதே மாதிரி அங்கே பண்ணுறதும் தப்புன்னு நீங்கள் சொல்ல வேலாம்ல. ஒரு ஜகந்தர் அலின்னு ஒரு சகோதரர் லாரி ஏற்றி கொண்டாங்களே, அதை எவனாவது போய் வாயை திறந்து கேட்டிங்களா? அதை கேட்டது எங்கள் தலைவர் அண்ணாமலை தான் கேட்டார். மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து செயல்படுறதோ, மக்களுக்குன்னு ஒரு பிரச்சனைனா அது யாராக இருந்தாலும் சாதி மதம் பார்க்காம குரல் கொடுக்குற ஒரே தலைவர் அண்ணாமலை, குரல் கொடுக்குற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். இவனுக்கு தேவையில்லாமல் மதவாத கட்சி இன்னும் இப்படி தூண்டி விடுறாங்க. யார் தூண்டி விடுறா? நல்லா தமிழக மக்களே, முஸ்லீம் சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நல்லா தெரியும் தூண்டி விடுறது யார். இது எதுக்கு இப்போதைக்கு திருப்பரங்குன்ற மலையை பற்றி வைக்கணும்? இன்னும் 1 வருஷம் தான் எலெக்ஷன் இருக்குது. இப்போ சண்டையை மூட்டி விட்டாத்தான் நல்ல சண்டை விட்டு அடிச்சுட்டு குடிச்சிட்டு கிடப்பான் உங்கள் ஓட்டை. ஏன்னா இந்த இந்துக்கள் பூரா முட்டாப்பே. இந்துக்கள் அத்தனை பேரும் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுற அவ்வளோ பேர் முட்டாப்பே. அந்த முட்டாப்பேயில் எப்படினாலும் நம்ம ஓட்டு வாங்கிடலாம். உங்களோட ஓட்டை வாங்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி தான் மத கலவரத்தை தூண்டி விடுறான். 2 சைடுமே இழப்பு இருக்க தான் செய்யுது. நீங்கள் இப்போ முஸ்லீம்கள் தெருவில் இது தேவையில்லாத பிரச்சனை, நீ ஏன் மத கலவரத்தை தூண்டி விடுறேன்னு சொல்லி நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணால் தான் நல்லது. இல்லை இவனுங்க ஓட்டுக்காக அப்பாவி மக்களோட உயிர் பலியை ஏற்கிறதுக்கு தான் அந்த டிஎம்கே அரசாங்கம் செயல்படுது. தயவு செஞ்சு நீங்களும் வீதிக்கு போராடணும்னா என்ன போராடணும்? டிஎம்கேக்கு எதிராக போராடுங்க, அதான் நல்லது. தயவு செஞ்சு சொல்கிறேன், தேவையில்லாத வன்முறை கலவரங்க வேண்டாம். முஸ்லீம் சகோதர சகோதரிகளே, உங்களை அன்பாக கேட்டுக்கிறோம். இது இந்த டிஎம்கேக்காரன் தூண்டி விடுற பிரச்சனை. நல்ல முஸ்லீம்களோ, உண்மையான நாட்டுப்பற்றுள்ள முஸ்லீம்கள் யாரோ இந்த செயலில் ஈடுபட மாட்டாங்க. கண்டிப்பாக தயவு செஞ்சு சிந்தித்து செயல்படுவீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.